அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெல்லிங் அண்ட் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட், அதாவது அந்த ஷாப்பிஃபைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஷாப்பிஃபைக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயே இருக்கும், அந்த டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஷாப்பிஃபை பற்றி எனக்கு வந்து அவ்வளோவா வந்து குட் இம்ப்ரெஷன் இல்லை, அதனால் நான் ஷாப்பிஃபை பற்றி பெருசாக வீடியோ போடல. அதில் என்ன நடக்குது, ஒரு கான்செப்ட் என்ன, அது இப்போ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வேணால் நான் சொல்கிறேன். இப்போ ஷாப்பிஃபை, ட்ராப்ஷிப்பிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரீசெல்லிங் இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் மெயினாக வந்து மீன் பண்ணுது. என்னன்னா புரோக்கர். அதாவது நம்மக்கிட்ட எந்த பொருளும் இருக்காது, நம்மக்கிட்ட காசு கொடுத்து நம்ம ஒரு ஹோல்சேலில் ஒரு 50,000த்துக்கோ 1,00,000 ரூபாய்க்கோ ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு விற்காம, ஏற்கனவே பொருளை விற்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி விட்டு அதில் ஒரு கமிஷன் நம்ம எடுக்குது, அதான் புரோக்கர். இப்போ நீங்கள் நிலம் வைக்கிறவங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸை எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தங்க ரெடியாக இருப்பாங்க, கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அதுதான் இந்த ட்ராப் ஷிப்பிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எல்லாமே. இது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சூட் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 2016, 17 அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் வந்து பெருசாகவே இல்லை. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2015 யாருக்காவது தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னா கடைக்கு போய் மொபைலை வாங்கிட்டோம் அப்படின்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா திரும்ப கொண்டு போனால் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஆன்லைனில் ஒரு மொபைல் நம்ம வாங்கிட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு பிடிக்கலாம் கூட திரும்ப கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்வீனியன்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நாம் தெரியப்படுத்தி என்ன பண்ணுறதுன்னா பொருளை சேல் பண்ணுறது. ஸோ அந்த காலகட்டத்துக்கு வேணால் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரீசெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்பிஃபை எல்லாரும் ஆட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா திறந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆட் ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டை நான் கொடுக்குற லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது வாங்குவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது, இப்போ இந்த லிங்கை வச்சு நிறைய ஏமாத்து வேலைகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது, நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும், 50 GB வந்து ஜியோவில் வந்து டேட்டா ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் வந்து ஆனிவர்சரியை முன்னிட்டு 50 ரூபாய்க்கு பொருளை வந்து 1 ரூபா தராங்க, 1000 ரூபா பொருளை வந்து 1 ரூபாய்க்கு தராங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா வவுச்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்கான லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லிங்க் மூலிமா நம்மளுடைய கஸ்டமருடைய டேட்டாவை திருடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ மக்கள் வந்து ஒரு அன்னவுன் லிங்க் பார்த்தாவே அதை நம்பர் தான் வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெண்டு தான் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு அமேசானில் ஒரு ப்ராடக்டை எடுத்து நீங்கள் அதை வந்து அது ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இமேஜஸ்லாம் எடுத்து நீங்கள் ஒரு லிங்க் மாதிரி ரெடி பண்ணி, அதான் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இப்படி தான் வேலை செய்யும். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் உங்களுடைய ஃபேஸ்புக் வால்லையோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ வச்சிங்க அப்படின்னா உங்களை நம்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாரும் பொருளை வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஷாப்பிஃபை அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட், அதாவது இதே தான், அது கொஞ்சம் வித்தியாசம். அதாவது வேற ஏதாவது ஒரு வெப்சைட், இப்போ அலி எக்ஸ்பிரஸ் இருக்கும், அலிபாபா இருக்கும், அதுலேருந்து ஒரு ப்ராடக்டோடைய லிங்க் காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே நமக்குன்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதில் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு அந்த பேஜோடைய லிங்கை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது, அவர் அதை கிளிக் பண்ணி வாங்கினார் அப்படின்னா ஒரு கமிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராப் ஷிப்பிங், ரீசெல்லிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விளம்பரப்படுத்தி விற்று கொடுக்கறது, அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. உடனே கமெண்ட்டில் வந்து ஒரு 4 பேர் சொல்லுவீங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள், நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணுறீங்க, நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? என்னுடைய ஒப்பீனியனில் கண்டிப்பாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு இது சூட் ஆகாது. ஏன்னா நீங்கள் மீஷோ எடுத்துக்கோங்க, மீஷோவும் இதே ஒரு கான்செப்டோட வந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஓகேங்களா? அது வந்து அவங்க பேர் ரீசெல்லிங்னு வச்சுக்கிட்டாங்க. இங்கே அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு வச்சிருந்த பேரை அவங்க ரீசெல்லிங்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செல்லருடைய பேரையோ மீஷோ பேரையோ இந்த பேக்கிங் மெட்டீரியலில் போட மாட்டாங்க. பேக்கிங் மெட்டீரியல் ஃப்ரீயாக தான், நீங்கள் வந்து பிளைன் பேக்கிங் மெட்டீரியல் தான் அனுப்பணும் அப்படின்னு செல்லருக்கு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய ஸ்டேட்டஸில் வச்சிருப்பாரு, இந்த ஜுவல்லரி செட்டு வந்து 100 ரூபா, இந்த டிஷர்ட்டை வந்து 500 ரூபா அப்படின்னு வச்சிருப்பாங்க. வெளியே ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா அது 700 ரூபா வரும். 200 ரூபா கம்மியாக இருக்கே, நீ வாங்கி கொடுறா, எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, எங்கேருந்து வருதுன்னா சொல்ல மாட்டாங்க. நானே நடத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மீஷோடைய ரீசெல்லிங் பண்ணிட்டு இருந்தவங்களும் அப்படிதான் இருந்தாங்க.
நான் தான் பொருளை வாங்கி விற்கிறேன், நான் தான் ஒரு வெப்சைட் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டரை போட்டுவிட்டு ஒரு 200 ரூபாய் கமிஷன் வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டரை போட்டு விட்ருவாங்க. அது மீஷோவே டெலிவரி பண்ணிடுவாங்க, பேர் எங்கேயும் வராது. கமிஷன் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் வந்து இந்த ரீசெலருக்கு போயிட்டு இருந்தது. இப்போ தான் மீஷோவே டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. நீங்கள் மீஷோ பற்றி தெரியாதவங்க யாருமே இந்தியாவில் இருக்க முடியாது. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு மீஷோலேருந்து ஒரு பொருளை உங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சு பாருங்கள். மீஷோவில் வந்து ஒரு டிஷர்ட் இருக்குதுன்னு வைங்களேன், அது 300 ரூபாய்க்கு லிஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் 450 ரூபான்னு போய் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு பாருங்கள். உங்கள் ஸ்டேட்டஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி யாராவது டிஷர்ட் வாங்குறாங்களா இல்லை டேரெக்டாக போய் மீஷோலேருந்து வாங்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். இப்போ பையர்ஸ் வந்து எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்ஸி எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி ப்ரைஸை கம்பேர் பண்ணி எதில் லோவஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அதில் வாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் போயிட்டு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணியோ இல்லை ரீசெல்லிங் பண்ணியோ ஏற்கனவே லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை 500 ரூபாய்க்கு லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் 600 ரூபான்னு கொண்டு போய் ஒருத்தட்ட சேர்க்கும் போது அவங்க அதை நம்பி வாங்குவாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங், ஷாப்பிஃபை இதெல்லாம் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு டைம் வேஸ்ட். சரிங்களா? டைம் வேஸ்ட்டு. நீங்கள் ஃபுல் டைம் அதிலே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஷாப்பிஃபைக்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா பொழுதுனைக்கு நீங்கள் அந்த வெப்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே பெட்ரு. இல்லை எனக்கு எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எனக்கு ஆன்லைன்லேருந்து காசு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டைப்பிங் தெரியும், இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியும், இல்லை ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா இப்போ ஃபைவர் மாதிரியான வெப்சைட்லாம் இருக்குது. ஃபைவர், ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற வெப்சைட்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பணம் கொடுத்துருவாங்க ஆன்லைன்லேயே. இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவிலேருந்து இப்போ ஒரு இமேஜை மட்டும் எனக்கு தனியாக கிராப் பண்ணி ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி போட்டு கொடுங்க, இல்லை பேக்ரவுண்ட் இல்லாமல் வர்ற மாதிரி எனக்கு கிராப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு 5 வீடியோவை கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருங்க அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைவர் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரன் ஆகும். சில பேர் ஃபைவர் வெப்சைட்லேயுமே சும்மா காசு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கு எது இருந்தாலும், இப்போ உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சதுன்னா கூட நான் தமிழ் டைப்பிங் பண்ணி கொடுப்பேன், ஒரு பேஜுக்கு வந்து 20 ரூபா, ஒரு பேஜுக்கு 15 ரூபா அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு தமிழ் டைப்பிங் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு இருக்கும், தமிழ் புக்கு இருக்கும், அது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா அந்த புக்கை கொடுப்பாங்க. புக்கோடைய சாஃப்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து எனக்கு வந்து டைப் பண்ணி கொடுங்க பிடிஎஃபாக, அந்த மாதிரிலாம் இருக்குது ஒர்க்கு. ஸோ நீங்கள் காசு இல்லாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைவர், ஃப்ரீலான்சர் மாதிரியான வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு கொடுத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கலாமே தவிர மற்றபடி இந்த ரீசெல்லிங் கான்செப்ட், ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். இது முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஒருவேளை யாருக்கா சூட் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், அதை நம்ம வீடியோவை போடுவோம். இல்லை புதுசாக தான் வர போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.